அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எழுத்தாளர் ஜெயமோகன் சமீபத்தில் ஆனந்த விகடனில் ஒரு தொடர் ஒன்று எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஏறக்குறைய ஒரு 4-5 தொடர் இது வரைக்கும் வந்துட்டு இருக்குது. நான் சின்ன பொழுதுலேருந்தே ஆனந்த விகடனை வாங்கின்னு இருக்கேன். உதாரணத்துக்கு சுஜாதா பிரிவோம் சந்திப்போம் அப்படின்னு ஒரு நாவல் ஒன்று ஆனந்த விகடனில் எழுதினார். அந்த நாவல் அவர் எழுதும்போது ஒவ்வொரு வாரமும் அந்த ஆனந்த விகடனை அவ்வளோ ஆர்வத்தோடு வாங்கி படித்தவங்கலாம் இருக்காங்க. அதுலேருந்தே நான் ஆனந்த விகடனை தொடர்ச்சியாக வாங்கிட்டு வரேன். இப்போ சமீபத்தில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, எழுத்தாளர் ஜெயமோகன் ஏறக்குறைய 25 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு தொடர் ஒன்று, மேகங்களின் குரல் அப்படின்னு ஒரு தொடர் ஒன்று இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனாலேயே இப்போது ஆனந்த விகடனை வாங்கின உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஜெயமோகன் இந்த வாரம் யாரை பற்றி எழுதியிருக்காரு, எதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக பிரித்து படிக்கிறவங்களில் நானும் ஒரு ஆள். இதில் இந்த மேகங்களின் குரல் தொடரில் ஒரு 5 தொடர்கிட்ட வந்துடுச்சு. இதனுடைய ஆரம்பம் ஃபஸ்ட்டு தொடரே முதல் கட்டுரையே சூப்பராக எழுதியிருப்பார். அந்த முதல் தொடரை மட்டும், அந்த கட்டுரையை மட்டும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த முதல் கட்டுரை எதை பற்றினா, 1966 ஜூன் மாதம் கேரளாவில் நடந்த ஒரு கொலை கேஸை பற்றி எழுதியிருக்காரு. அந்த கொலை செய்யப்பட்டது யாருன்னா, மரியக்குட்டி அப்படின்னு ஒரு 43 வயசு பெண் கொலை செய்யப்படுறாங்க. அந்த சடலம் அந்த ஊரில் இருக்கிற மைனத்தருவி அப்படின்ற எஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற கிணத்தாண்ட அந்த மரியக்குட்டியினுடைய சடலம் கிணத்து ஓரமாக இருக்குது. அந்த மரியக்குட்டிக்கு 43 வயசு, அவளுக்கு ஒரு 5 குழந்தைங்க. அவளுடைய 3வது கணவன் உடம்பு சரியில்லாத இருக்கான். இதில் மரியக்குட்டிக்கும் அதே ஊரை சேர்ந்த ஒரு கத்தோலிக்க மதகுரு பெனடிக்ட் என்பவருக்கும் பாலியல் ரீதியாக தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மரியக்குட்டி கொலை நடந்த அன்றைக்கி ஈவினிங்காக அந்த எஸ்டேட்டுக்குள்ளே இந்த கத்தோலிக்க மதகுருவும் மரியக்குட்டியும் 2 பேரும் நடந்து உள்ளே போனாங்க அப்படின்னு பார்த்ததுக்கு உண்டான சாட்சியெலாம் இருக்குது. இப்போ போலீஸ் இந்த மரியக்குட்டியை கொலைக்கேஸை விசாரிக்கிறதுக்கு வராங்க. சடலத்தை பார்க்குறாங்க. சடலத்துக்கு பார்த்துட்டு சடலத்துக்கு பக்கத்தில் இந்த கத்தோலிக்க மதகுருகள்லாம் அணிகிற அந்த ஸ்டோல் அப்படின்ற ஒரு நீளமான அங்கி அந்த மரியக்குட்டி பாடிக்கு பக்கத்தில் கிடக்குது. இப்போ சாயந்தரம் மரியக்குட்டி தான் ஃபாதர் கூட போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியெல்லாம் வேறு நிறைய பேர் சொன்னதை வச்சு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு வாரம் கழிச்சு அந்த ஊரை சேர்ந்த புனித ஜோசப் சர்ச்சில் அந்த ஊரை சர்ச்சை சேர்ந்த அந்த கத்தோலிக்க மதகுருவை கைது பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் விசாரணை முடித்து அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மரியக்குட்டிக்கும் இந்த கத்தோலிக்க ஃபாதருக்கும் பாலியல் ரீதியாக தொடர்பு இருந்தது. அந்த தொடர்பின் விளைவாக மரியக்குட்டி கர்ப்பமாகறா. இந்த கர்ப்பத்துக்கு காரணம் ஃபாதர் தான். ஆகவே ஊருக்கு முன்னாடி பகிரங்கமாக இந்த குழந்தைக்கு நான் தான் தகப்பன்ட்டு நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மரியக்குட்டிக்கும் ஃபாதருக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்ததாகவும், அந்த வாக்குவாதத்தில் ஃபாதர் மரியக்குட்டியை தள்ளி விட்டுட்டாரு. அப்படி கீழே அவள் விழும்போது அவளுடைய பின் மண்டியில் பாறையில் அடிபட்டு மரியக்குட்டி இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரித்து சொல்கிறாங்க. இதுக்கு ஒரே ஒரு சாட்சி யாருன்னா, அந்த மைனத்தருவி எஸ்டேட்டு டாக்டர். அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு, இந்த மரியக்குட்டியினுடைய கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக ஃபாதர் எங்கிட்ட கூட்டின்னு வரத்தான் சொன்னார். இவங்க வரத்துக்கு முன்னாடியே அந்த எஸ்டேட்டுக்குள்ளே அன்றைக்கி நைட்டு இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. அந்த வாக்குவாதத்தில் தான் ஃபாதர் தான் மரியக்குட்டியை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரே ஒரு சாட்சி அந்த எஸ்டேட் டாக்டர் தான். இதை வச்சு இந்த கத்தோலிக்க மதகுரு ஃபாதர் தான் மரியக்குட்டியை கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்ணுறது, ஃபாதரை கைது பண்ணி கோர்ட்டில் நிறுத்துகிறாங்க. இப்போ எல்லாத்தையும் விசாரிக்கிற நீதிமன்ற நீதிபதி குஞ்சிராமன் வைத்தியர் அப்படின்ற நீதிபதி
இது வந்து ரொம்ப மோசமான கொடூரமான கொலை இது. அதுவும் சமூகத்துக்கு நல்லதை சொல்ல வேண்டிய இந்த கத்தோலிக்க மதகுருவே கொலை பண்ணியிருக்கிறது வந்து மன்னிக்கவே முடியாது. ஆகவே இதுக்கு வந்து ஒரு பயங்கரமான தண்டனை கொடுத்தே ஆகணும், கடுமையான தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபாதருக்கு வந்து அந்த குஞ்சிராமன் வைத்தியர் அப்படின்ற நீதிபதி வந்து மரண தண்டனை விதிக்கிறார். இந்த கத்தோலிக்க ஃபாதருக்கு வந்து மரண தண்டனை விதித்தது வந்து அப்போ இருந்த கேரள மக்களிடையே மிகப்பெரிய வாக்குவாதத்தை ஏற்படுத்துது. அதுவும் குறிப்பாக கிறிஸ்துவ சமூகத்தை மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குது. ஒரு மதகுருவே கொலை பண்ணுவாரா அப்படின்லாம் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாகுது. இதை வச்சு ஒரு 2 திரைப்படமும் வருது. மாடத்தருவி அப்படின்ட்டு ஒரு படம், அதுக்கப்புறம் வந்து மைனத்தருவி கொலைகேஸு அப்படின்னு 2 திரைப்படமும் அந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் மனதில் இந்த கேஸு வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிக்குது. ஆனால் இப்போ ஃபாதருடைய கேஸ் வந்து மறுபடியும் அடுத்த வருஷம் மறு விசாரணைக்கு உயர்நீதிமன்றத்துக்கு வருது. ஏறக்குறைய இவர் 1966 ஜூன் மாதம் கைது பண்ணுற ஃபாதர் வந்து ஏறக்குறைய 1 வருஷம் ஜெயிலில் தான் இருக்கார். இப்போ மறு விசாரணைக்கு உயர்நீதிமன்றத்துக்கு வரும்போது இவருடைய கேஸை சாரி அப்படின்ற ஒரு வக்கீல் வந்து வழக்காடி ஃபாதர் மேலே வந்து சந்தேகத்துக்குரிய குற்றம் தான் சுமத்தப்பட்டிருக்குது, அவருக்கும் கொலைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதரை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. அதாவது ஃபாதர் தான் கொலை பண்ணார் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு சாட்சி அந்த எஸ்டேட் டாக்டர் மட்டும்தான். அந்த எஸ்டேட் டாக்டர் என்ன சொல்கிறாரு, மரிய குட்டி கர்ப்பமாயிட்டா, ஃபாதர் தான் அதுக்கு காரணம். இப்போது ஃபாதர் வந்து அந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக என்கிட்ட கூட்டின்னு வரேன்னு சொல்லியிருந்தார். வர வழியில் அவங்களுக்குள்ள நைட்டாக அந்த எஸ்டேட்டுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியல, அதில் அவர் கொலை பண்ணிட்டாங்க, ஃபாதர் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் சொன்ன ஒரே ஒரு சாட்சி தான். இப்போ 2 நீதிபதி அந்த உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கிறாங்க, ராமன்குட்டி, கோபாலன் அப்படின்னு. இந்த 2 நீதிபதியும் என்ன சொல்கிறாங்க, சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். சும்மா வந்து ஒரு வெளியாளுங்க ஒரு கூடுதல் அறப்பொறுப்பை வந்து ஒரு சாதாரண ஆளுகிட்ட சட்டம் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து ஃபாதரை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த கேஸ் வந்து உயர்நீதிமன்றத்தில் நடக்கும்போதும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, ஃபாதர் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறுபடியும் மறுத்துக்கிட்டே இருக்கார். அதாவது இந்த கொலையை நான் பண்ணவே இல்லை, மரிய குட்டியோட எனக்கு தொடர்பு இருந்தது என்னமோ உண்மைதான், ஆனால் மரிய குட்டியை நான் கொலை பண்ணல அப்படின்ட்டு ஃபாதர் தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மரிய குட்டியை நான் கொலை பண்ணலை, ஆனால் என்ன அங்கே நடந்தது அப்படின்ற உண்மை வந்து எனக்கு தெரியும். ஆனால் அந்த உண்மையை வந்து என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் பாவ மன்னிப்பு கூண்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு முன்னால் சொல்லப்பட்ட உண்மை அது, அதை கொண்டாந்து நான் நீதிமன்றத்தில் சொல்ல மாட்டேன், என்னுடைய விதியை நான் இறைவனிடம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறார். அதுக்கப்புறம் ஃபாதர் வந்து அந்த கேரளா மக்கள்கிட்ட கண்ணிலேருந்து சுத்தமாக மறைஞ்சி போய் அதிரம்புழா அப்படின்ற இடத்துல வந்து ஒரு கத்தோலிக்க விடுதியில் ஒரு சின்ன ரூமில் ஒரு கடைசி வரைக்கும் அங்கேயே இருக்கார். இது நடந்து ஏறக்குறைய ஒரு 34 வருஷம் கழித்து ஒரு பத்திரிக்கையில் ஒரு ஆதாரபூர்வமாக அந்த கொலைகேஸை பற்றி ஒரு விவரம் வருது. அது என்னன்னா, இந்த எஸ்டேட் டாக்டர் இருக்கார் பாருங்க, அந்த எஸ்டேட் டாக்டருடைய 2 பசங்க, மரியன் அப்புறம் செரியன் அண்ட் தாமஸ் அப்படின்னு அந்த 2 பசங்களும் அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த ஃபாதர் பெனடிக்ட் கிட்ட போயிட்டு பாவ மன்னிப்பு போய் கேட்குறாங்க. ஏன் பாவ மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா, இந்த கொலையை பண்ணது அந்த எஸ்டேட் டாக்டர், எங்கள் அப்பா, எங்களை வந்து மன்னிச்சிருங்க ஃபாதர் அப்படின்னு பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. அதாவது நடந்தது என்னன்னா, மரிய குட்டிக்கும் அந்த எஸ்டேட் ஓனருக்கும் தொடர்பு இருக்குது.
அந்த தொடர்பில் தான் வந்து மரியக்குட்டி கர்ப்பமாகறா. அதே நேரத்தில் இந்த கர்ப்பத்தை வச்சுக்கிட்டு இந்த மரியக்குட்டி என்ன பண்ணுறா, இந்த ஃபாதரையும் மிரட்டுறா, இந்த எஸ்டேட் ஓனரையும் மிரட்டுறா. ஃபாதருக்கும் தொடர்பு இருக்குது, ஆனால் அவன் கர்ப்பம் ஏற்பட்டது வந்து எஸ்டேட் ஓனரால் தான். அப்போ எஸ்டேட் ஓனர் என்ன பண்ணுறாரு, அந்த எஸ்டேட் டாக்டரை கூப்பிட்டு நீங்கள் எப்படியாவது அந்த கர்ப்பத்தை கலைச்சிருங்க அப்படின்னு எஸ்டேட் ஓனர் சொல்கிறாரு. அதனால் இந்த எஸ்டேட் டாக்டர் என்ன பண்ணுறாரு, மரியக்குட்டியை கூட்டுன்னு போயிட்டு பேசுகிறாரு, இதை கர்ப்பத்தை கலைச்சிடலாம் ஒத்துக்கோ அப்படின்னு. அப்போ ஒத்துக்கவே மாட்டேன்றா. இவங்களுக்குள்ள ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இந்த மரியக்குட்டியை கீழே தள்ளி விட்டது டாக்டர் தான். கீழே விழுற மரியக்குட்டி வந்து பாறையில் பின்மண்டையில் அடிபட்டு இறந்து போகிறா. இப்போ என்ன பண்ணுறாரு இந்த எஸ்டேட் டாக்டரு, ஏற்கனவே தான் ஃபாதருக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குது எல்லாருக்கும் தெரியும்ல, அதனால் அவர் கழுத்தில் அணியிற அந்த நீளமான அங்கியை, அந்த ஸ்டோல் அப்படின்ற அங்கியை கொண்டு வந்து மரியக்குட்டி சடலம் பக்கத்தில் போட்டு போயிடுறார். இப்போ வந்து போலீஸ் வந்து மரியக்குட்டியை கொலை பண்ணது ஃபாதர் தான் அப்படின்ட்டு அதை வச்சு தான் முடிவுக்கு வராங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த எஸ்டேட் டாக்டர் வந்து மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படுறாரு, மனசாட்சி அவரை உறுத்துது. அப்போ ஒரு நாள் குடிவெறியில் அவருடைய மனைவி கிட்ட வந்து உண்மையை சொல்லிடுறார், கொலை பண்ணது வந்து ஃபாதர் கிடையாது, நான் தான் கொலை பண்ணேன், இது நடந்தது, அதனால் நீ எப்படியாவது ஃபாதர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு டாக்டர் வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கும் உடம்பு சரியில்லாமல் அடிக்கடிக்கு ரொம்ப டேஞ்சர் ஆகுது. அவருடைய குடும்பத்துலேயும் நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் துர்மரணங்கள்லாம் ஏற்படுது. இவர் கடைசியாக அந்த டாக்டரை வந்து உயிலில் வந்து எழுதி வச்சுட்டு இறந்து போயிடுறார். இந்த உயில் எழுதி வச்சதை வச்சுட்டு அம்மாவும் அவருடைய 2 பசங்களும் வந்து தான் இப்போ ஃபாதர்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்டு எல்லா ஆதாரத்தையும் 34 வருஷம் கழிச்சு அந்த மங்களம் அப்படின்ற பத்திரிகையில் எல்லாத்தையும் வெளியிடுறாங்க. இதுதான் இந்த கேஸோட டீட்டெயில். இதை வச்சுக்கின்னு மேற்கொண்டு ஜெயமோகன் என்ன எழுதுறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷங்க அத்தனை பேருமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு நெறியை வச்சுருக்காங்க. நல்லது கெட்டது, தர்மம் அதர்மம், உண்மை பொய் அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு நெறியை வச்சுக்கிட்டு அந்த நெறி பிரகாரம் இவங்களே ஒரு வாழ்க்கையை வகுத்து வாழ்கிறாங்க. ஆனால் இந்த பிரபஞ்சங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது இந்த பிரபஞ்சத்தில் வந்து நம்ம வாழ்கிற பூமிங்கிறது வந்து இந்த பூமியில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்திங்கன்னா அதில் ஒரு சின்ன துளி எப்படியோ அது மாதிரி தான் பூமி இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும். அதனுடைய பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பூமியில் வாழ்கிற மக்கள் வந்து வாழ்ந்துன்னு இருக்கும். ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான், அவனுடைய அறியாமையால் இந்த பிரபஞ்சத்தையே தன்னுடைய நெறிக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறான். அந்த முயற்சி தான் நல்லது கெட்டது தர்மம் அதர்மம் அப்படின்னு இருக்கு. நான் ஒரு நாள் என்னுடைய குரு யதி கிட்ட வந்து இப்போ பாடம் கேட்கும்போது யதி வந்து கீதையை பற்றி ஒரு பாடம் நடத்திட்டு இருந்தார். கண்ணன் வந்து கீதையில் தர்மத்தை கைவிடுன்றான், அறத்தை கைவிடு அப்படின்றான். அது எப்படி, தர்மம் தான் செய்யணும் அதர்மம் தான் செய்யக்கூடாது, நீங்கள் தர்மத்தையே எப்படி கைவிடுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், கண்ணன் சொல்கிறது என்னன்னா கீதையில் தர்மம் அதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை பொய் அறம் நெறி அதுமாரி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கடவுள் முன்னாடி இந்த பரந்த இந்த பிரபஞ்சத்தின் முன்னாடி சரணாகதி அடைஞ்சிடணும். இதுதான் மனிதன் செய்ய வேண்டியது. இந்த சரணாகதி அடையிறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை, அது வந்து ரொம்ப கடுமையானது அப்படின்ட்டு என்னுடைய குரு சொன்னார் அப்படின்னு ஜெயமோகன் எழுதியிருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை முன்னாடி வந்து நம்ம ஒன்றுமே கிடையாது. இந்த பிரபஞ்சங்கிறது வந்து அதனுடைய கண்ட்ரோலில் தான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். நாம் வந்து அதுக்கிட்ட அதை பிரபஞ்சத்தை நம்மளுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாது. இது நடந்து இப்போ அந்த கேஸ் முடிஞ்சு ஏறக்குறைய 34 வருஷம் கழித்து ஃபாதர் பெனடிக் வந்து தன்னுடைய 71 வயசு வரைக்கும் வாழ்ந்து
அதுக்கப்புறம் அவர் இறந்து போகிறார். 71வது வயசில் ஃபாதர் பெனடிக் இறந்து போகிறார். அவர் இறந்து போகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஃபாதர், நீங்கள் காலம் ஃபுல்லாக இறைவனுக்கு வந்து தொண்டு பண்ணீங்கல்ல, அந்த இறைவன் வந்து உங்களுக்கு நீதியோ கருணையோ காட்டல அப்படின்ட்டு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களா ஃபாதர் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஃபாதர் சொல்கிறாரு, ஐயோ, நான் கடவுள்கிட்ட இருந்து நீதியோ கருணையோ நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? கடவுளுக்கு முன்னாடி நான் மிக 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 சிறியவன். என்னுடைய விதியை நான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதன் மூலமாக சரணாகதி அடைந்து நான் விடுதலை அடைகிறேன் அப்படின்ட்டு ஃபாதர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயமோகன் இந்த கட்டுரையை முடிச்சிடுறார். இது மாதிரி ஒவ்வொரு வாரமும் இந்த ஒவ்வொரு கட்டுரையிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்தை பற்றி இப்போ எழுதுகிற ஒரு சில எழுத்தாளரில் யாருமே இப்போ வந்து கதை எழுதுகிறாங்க, ஆனால் தத்துவத்தை பற்றியோ வாழ்க்கையை பற்றினோ இவ்வளோ டீட்டெயிலாக உள்ள நுழைஞ்சி வெளியே வந்து சொல்கிறதோ வந்து எழுத்தாளர் ஜெயமோகனை தவிர எனக்கு தெரிஞ்சு யாருமே எந்த எழுத்தாளருமே இருக்கிற மாதிரி தெரியல. இது வந்து ஆனந்த வீட்டில் வர ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த ஒவ்வொரு கட்டுரை தொடரும் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. நீங்களும் படித்து பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.